நான் பல வருஷமாக பூஜை பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன், 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூஜையெல்லாம் பண்ணினாலும் எனக்கு கஷ்டம் அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த பூஜைலாம் எங்கேயாவது ஒர்க் ஆகுதா? என் வாழ்க்கையில் பூஜை ஒர்க் ஆகுமா? எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நான் ஒரு அபிமானத்தில் ஒரு தேவதைக்கு உபாசனை பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஆனால் அதெல்லாம் ஒர்க் ஆகுதா? என் வாழ்க்கையில் எப்படி நான் ஒரு பூஜை ஒர்க் ஆகுதா இல்லையா தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் உண்மையாக இருக்கா? நான் நம்பிக்கையோடு பண்ணுறேன், நான் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கை தரம் மாறுதா? நான் ஏன் என்னோடய வாழ்க்கை தரம் அடுத்த லெவல் போக மாட்டேங்குது? என்ன இஷ்யூ அப்படிங்கிறது நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. அதாவது ஒரு விஷயம் நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு தேவதையை எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அது ஆன்சராக இருக்கணும்னா அது நடக்காது. சிம்பிள் ஆன்சர், அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது யார் ஒருத்தர் இந்த மாதிரி நான் பூஜை பண்ணுறேன், ஆனால் ஏன் அந்த தெய்வம் காப்பாற்ற மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சொன்ன வரைக்கும் நான் பாலா திரிபுர சுந்தரி ஒரு 10 வருஷமாக நான் செஞ்சுட்டுருக்கேன், 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. சில பேர் ஆஞ்சநேயர் சொல்கிறாங்க, சில பேர் ஏதோ ஒரு அம்பாளோட வேறு ஒரு ஜபம் இல்லை ஏதோ ஒரு விஷயம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஜபம் அப்படிங்கிறது என்னென்னா மனநேன மந்திரகா. நம்மளோட மனநிலைமையில் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற சக்தி மந்திரத்துக்கு உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலா திரிபுர சுந்தரி பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். பாலா திரிபுர சுந்தரியோட மந்திரோக்த தியானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருணாகிருணஜாலே ரஞ்சித சாவகாச வித்ரும ஜபபடிகா புஸ்தக அபயாஸ்த. அதாவது புஸ்தகம், படிகமாலை, ஜபமாலை, அபயஹஸ்தம் இதெல்லாம் கொண்ட ஒரு ரூபமான பாலா திரிபுர சுந்தரியை நான் தியானிக்கிறேன்னு சொல்லி தான் ஜபம் பண்ணுறோம். பாலா திரிபுர சுந்தரியோட பல பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிட்டர்மினேஷன், ஒரு ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். இல்லை நம்ம பண்ணணும்னு வச்சுருக்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப்போடு எடுத்து அடுத்த லெவல் போகிறது பாலா திரிபுர சுந்தரியோட ஒரு பலன். இப்போ நான் 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் வி ஹாவ் டு ஆஸ்க் என்ன தெரியுமா? என் டிட்டர்மினேஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நான் அம்பாளை உபாசனை பண்ணுறேன். எப்படி நம்ம அதை ஒரு ஃபுல் அம்பர்லாவில் போட்டுடுறோம். நான் அம்பாளை உபாசனை பண்ணுறேன், பாலா திரிபுர சுந்தரி உபாசனை பண்ணுறேன், ஏன் என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே தீரலை அப்படின்றோம். அந்த மாதிரி நடக்க மனநேன மந்திரம் ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிச்சுவல் பண்ணல. ஒரு விஷயந்தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். அந்த ஒரு விஷயம் எடுத்து பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரி, இது கலியுகம். இது கலியுகத்தில் மட்டும்தான் இப்படி ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். சுதர்சனன் அப்படின்னு ஒருத்தர் தான். அவன் இது தேவி பாகவத புராணத்தில் ஒரு சின்ன எக்ஸப்ட், ஒரு சின்ன கதை பகுதி. சுதர்சனன் அப்படின்னு ஒருத்தர் தான் தேவி பாகவத புராணத்தில் இது ஒரு கதை. அந்த சுதர்சனன் மூடனான் சின்ன வயசுலேருந்து. ஒரு ராஜா தன்னோட மனைவியை ராஜ்யத்தை விட்டு பட்டி விட்டுறா. அந்த பட்டி விட்டோன்னு ரிஷி ஆசிரமத்தில் இருக்கா. அந்த ராணியோட ஒரே ஒரு பிள்ளை யாருன்னு பார்த்தா சுதர்சனன். அவனும் பார்த்தா மூடன், பேன் இருப்பான், அப்படியே மந்தமாக இருப்பான், இந்த மாதிரி இருக்கான். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காடு வழியாக சஞ்சரிச்சுட்டு இருக்கான். சும்மா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பறவை சத்தம் ஒன்று கேட்குறான். அந்த சத்தம் அவன் காதில் எப்படி கேட்டிருக்கு அப்படின்னா, கிளிம்பனே 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 அப்படின்னு கேட்டிருக்கு. அது அம்பாளோட பீஜாட்சரம், காம பீஜம். அதை திரும்ப 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 அவன் சொல்லிகிட்டே இருந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் எதுவும் புரியலை. அவனுக்கு ஜஸ்ட் அது அம்பாளோட இதில் இது அப்படின்னு தான் கேட்டிருக்கு. இதை எல்லாரும் கேட்குறது உண்டு என்கிட்ட. அதாவது ஒரு மூடன் இயற்கையிலிருந்து எடுத்துட்ட ஒரு சவுண்டை எதேர்ச்சியாக சொல்லும்போது அம்பாள் அனுகிரகம் பண்ணுறான். நான் கரெக்டாக சொல்கிறேனே, ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நான் புக்கிலேருந்து பார்த்து எடுத்து தானே படிக்கிறேன் அப்படின்றான். இயற்கை என்பது பிரகிருதி ஸ்வரூபத்திலிருந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அதை மனனம் பண்ணினான் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்கள் தர விளக்கம். அப்போது அது என்ன ஆறுது அப்படின்னா, அம்பாள் ஒரு பக்கத்து ஒரு கட்டம் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான், அவனோட மூடத்தன்மை நீக்கி நீ நல்லா இரு அப்படின்னு. அப்போ அவன் திரும்பி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அம்மா நான் இப்படி ஒரு அம்பாளை பார்த்தேன், எனக்கு அனுகிரகம் பண்ணினா அந்த பாரு நான் பேசுகிறேன் பாரு, நான் நல்லா இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் நல்லது நல்லது, நீ அம்பாளை எப்பவும் விடாத அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அந்த ரிஷியும் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவனுக்கு நவாக்ஷரி மந்திரம் தீட்சை கொடுக்குறாரு.
அவன் அதை செஞ்சுட்டே வரான். ஒரு காலகட்டத்தில் வந்து அவன் வந்து போகிறச்ச ஒரு 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 அரசனாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீரியம் தைரியத்தில் நேராக போய் சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போகிறச்ச அவன் வந்து அம்பாளை மனசில் நினைக்கும் போது அம்பாள் சிம்மவாகினியாக வந்து அவனுக்காக போர் செய்தாள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையை ஏன் சொல்கிறேன்னாக்க, அம்பாள் அவனுக்கு உதவி செய்தாலே தவிர அவளோட சகாயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீரம், தைரியம், போர் சம்மந்தப்பட்டதாக இருந்தது. ஏன்னா உபதேசம் நவாக்ஷரி மந்திரம். அப்போ வீரம், தைரியம், சகாயம், சண்டை இது பொறுத்து தான் அம்பாளோட சகாயம் இருக்கும். ஏன் அவன் வேத வித்வான் ஆகலை அப்படின்னா, ஏன்னா அனுகிரகம் பண்ணினது துர்கை, சரஸ்வதி இல்லை. சரஸ்வதி அனுகிரகம் பண்ணியிருந்தால் வேத வித்வானாக இருக்கும். ஆக ஒரு அம்பாளோட அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். மற்ற விஷயங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா சந்தேகம். அதனால் ஒரு உபாசனை முறையோ இல்லை ஒரு ஜபமோ ஒரு பூஜையோ நம்ம செய்கிறோம்னா அது சம்மந்தப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எந்த அளவு நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிரதானமாக பார்க்கணும். அப்போ என் பூஜை வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிற இதுக்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அந்த அம்பாளோட அனுகிரகம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த அனுகிரகம் இருந்தால் உங்களோட பூஜை முறை சரி, அதுக்கு அவர் ரிவார்ட் பண்ணியிருக்கா. இல்லை அந்த தைரியத்துக்கு இப்போ நான் நரசிம்மரை கும்பிடுறேன் ஆனால் பயமாக தான் இருக்கேன்னா அனுகிரகம் இல்லை. அப்போ ஏதோ ஒரு குருமுகமாக போய் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு பண்ணி சரியாக செய்து வந்தால் அந்த அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இதுதான் பூஜை முறைகள் எனக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறதோட ஒரு சிம்பிள் ஆன்சர்.